பேக் சீரியல் லவர்ஸ். சரவணனும் அஞ்சலியும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத தெரிஞ்ச மயிலு அவங்க 2 பேத்தையும் பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணா கடைசியில அஞ்சலி சரவணன் 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு மயிலே வழிவகுத்து கொடுக்குறாங்க. இத பத்தி டீட்டெயிலா இந்த எபிசோட் ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஹைப்ல பாயிண்ட்ஸையும் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம இப்போ எபிசோடு ப்ரமோ ப்ரெடிக்ஷனுக்குள்ள நம்ம இப்போ போலாம். சரவணன் கிட்ட அஞ்சலியும் பேசுறாங்க. பட் அவர் புடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. இவரே கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரே சோகமா வந்துட்டு இருக்காரு சரவணன். அந்த சமயத்துல நான் கூப்பிட்டு பேசுனா எப்படிதான் பேசுவாங்க, ப்ராப்ளம்ங்கிறது மட்டும் சொல்றாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னு சொல்லி சரவணன் அஞ்சலி கிட்ட சொல்லல. நான் உங்ககிட்ட இப்ப பேச முடியாது, அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அஞ்சலி அப்பயும் யோசனை பண்ணி பாக்குறாங்க, என்னாச்சு சரவணன் எப்பயுமே நல்லா பேசுவான், நேத்து ஒருவேளை நம்ம பழைய விஷயங்களை கலர்றனால ஒரு அப்செட் ஆயிருக்கணும் அப்படின்னு யோசனை பண்றாங்க. இல்லையே, நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த பத்தி கேட்டுட்டோம், சரவணனும் அதனால அப்செட் ஆகலன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் ஏதோ டல்லா இருக்காரு, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்றாங்க அஞ்சலி. இது கடையில சரவணனும் கோர்ட்ல இருந்து வந்துடுறாரு. ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. பழனி வந்து அப்புறம் விஷயத்தையெல்லாம் கேட்கிறாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையும் பழனி கிட்ட சொல்றாரு. என்ன மாமா இவ இப்படி இருக்கா, இவகிட்ட இருந்து முதல்ல நான் டைவர்ஸ் வாங்கினாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. பழனி விடு மாப்பிள்ள விடு, எல்லாம் சரியாயிரும், எப்படியும் அந்த தங்கமயிலி கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கிடலாம் மாப்பிள்ள, கவலைப்படாத அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா 4 வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அஞ்சலி மறுபடியும் மெசேஜ் அனுப்புறாங்க. சரவணா ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மெசேஜ பார்த்தா சரவணனும் அப்படியே விட்டரார கொஞ்சம் அசால்ட்டா பார்த்துட்டு, யாரு மாப்பிள்ள அப்படிங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, விடு மாமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ள, என்கிட்டதான் எல்லாமே சொல்லுவ, அப்புறம் என்ன மாப்பிள்ள திடீர்னு மறைக்கிற அப்படிங்க. மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா அப்படிங்க. டே மாப்பு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க, உண்மை சொல்லு, யாரு போன்ல. ஓ புரிஞ்சு போச்சு, நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன மாமா சொல்லிட்டு இருக்க. அட ஆமா மாப்பு, அந்த தங்கமயில் தானே கூப்பிட்டுச்சு, அதனால தானே இவ்வளவு டென்ஷனா இருக்க. அட நீ வேற, ஏன் மாமா தங்க மயிலு கூப்பிட்டு இருந்தானா அந்த மயில லெஃப்ட் அண்ட் ரைட்ல வாங்கி விட்டுருப்பேன், முதல்ல முதல்ல எடுப்பனா, மெசேஜ் தான் பாப்பனா மாமா. மாப்பிள்ள நீ சொல்றத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குது மாப்பு, யாரு இது அப்படின்னு கேக்குறாங்க. பழனியும் அது அது வந்து மாமா, டே என்னடா இது தயங்குற, யாடா அது அப்படின்னு கேக்குறாங்க. மாமா அது அஞ்சலி மாமா அப்படின்னு சொல்றாங்க. என்னது அஞ்சலியா, அந்த காலத்துல அதே அஞ்சலிதான் அதே பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு சரவணன். டே மாப்பிள்ள, இப்ப என்னடா அந்த புள்ள பேசுது, அந்த புள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இல்ல மாமா, அவளோ டிவோர்ஸ் பண்ணிட்டா மாமா. என்னடா மாப்பிள்ள இப்படி கோ இன்சிடென்ட்ஸா நடந்துகிட்டே இருக்கு, அந்த அஞ்சலி புள்ளையும் டிவோர்ஸ் பண்ணிருச்சு, நீ இப்போ டிவோர்ஸ் வாங்க போற, என்ன நடக்குது. அட ஒண்ணு இல்ல மாமா, சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். இது எத்தனை நாள் நடந்துட்டு இருக்குது மாப்பிள்ள. கொஞ்ச நாளா தான் மாமா, சும்மா ஒரு எப்படியும் மீறா ஒரு வாரம் கூட இருக்காது மாமா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, தங்கமயிலுக்கு இது தெரிஞ்சுதான் உங்ககிட்ட மாமா, இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன், இப்பதான் மாமா நான் அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவளை பத்தியே இப்பதான் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு பழனியும் கேக்குறாரு. அப்புறம் சொன்னாங்கல்ல அஞ்சலி அவரு கொடுமைப்படுத்தினது, எதுக்காக அஞ்சலியை கல்யாணம் பண்ணாருன்னே தெரியல, பாசமே இல்லாம இப்படி பண்ணது, டிவோர்ஸ் வாங்க போனது, அவர் வெளிநாடு போயிட்டாங்க, டிவோர்ஸ் வாங்குறதுக்கும் கூட வரல அப்படிங்கிற எல்லா விஷயம் சொன்னாங்களா அஞ்சலி. அதை பூரா பழனி கிட்ட சொல்றாரு சரவணன். ஏன்னு தெரியல மாப்பிள்ள, உன் வாழ்க்கையிலயும் சரி அஞ்சலி வாழ்க்கையிலயும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி நடக்குது. என்ன அவளுக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிருச்சு, இப்போ உனக்கு டைவர்ஸ் ஆக போகுது, என்னன்னு தெரியலையே மாப்பிள்ள. மாமா அதை கொஞ்சம் ஃப்ரீயா விடு மாமா, இந்த தங்க மேல நினைக்கிறப்ப எனக்கு செம்ம கடுப்பாகுது மாமா. அதுவும் ரொம்ப நல்லவ மாதிரி மாமா, கோர்ட்ல வந்து அந்த மயில பேசிட்டு இருந்தா மாமா, எனக்கு எவ்வளவு கடுப்பாச்சு தெரியுமா. என்னமோ நம்ம குடும்பத்து மேல ஓவர் பாசம் இருக்கிற மாதிரி மாமா, ஓவரா வேற பேசிட்டு இருந்தா மாமா, எனக்கு செம்ம கடுப்பாச்சு. அந்த கடுப்புலயே தான் இங்க வந்து அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி விடு மாப்பிள்ள. ஆமா அந்த அஞ்சலி பிள்ளை எப்பெல்லாம் பேசுது மாமா, இப்ப அஞ்சலியை பத்தி பேசணுமா, விட்டு மாமா, அவளும் நானும் இப்போ நல்ல ஃப்ரெண்டு தான், அந்த பிள்ளைக்கு எனக்கும் எந்த வேற ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை, இப்ப நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் பழகுறோம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். சரி முதல்ல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவீங்க மாமா, நான் இருக்க பிரச்சனையில அவளை போயெல்லாம் மறுபடியும் லவ் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல மாமா. ஏன் மாமா பேசிட்டு இருக்கிற, அவளே நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கா இப்பதான், என்னைய அவளை எதுக்கு மாமா மறுபடியும் கம்பேர் பண்ணிட்டு இருக்க, வீட்டுல இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாரு. டே மாப்பு நில்லு, அடப்பா மாமா, நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இதை வேற டென்ஷனை ஏத்தி விடாதா அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாரு சரவணன். ஆனா
பழனி சரவணன் போன பின்னாடி நினைச்சிட்டு இருக்காரு, என்னடா இது, சரவணன் விரும்பின பொண்ணுக்கு கரெக்டா நம்ம சரவணனுக்கு டிவோர்ஸ் ஆகுற சமயத்திலேயே டிவோர்ஸ் ஆகி தனியா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம சரவணனுக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் ஆக போகுது. அப்போ சரவணன் அஞ்சலி ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களோ, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுந்திரிச்சு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. காலையில காஃபியை குடிச்சிட்டு இருக்கிறாரு சரவணன். அப்போ கரெக்டா நைட்டே நம்ம கதிரு ராஜி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரவணன் கதிரை பாக்குறாரு. டேய் கதிரு, எப்படா வந்த? அண்ணே நேற்று நைட்டே வந்துட்டேண்ணே. ராஜிமா அவளும் வந்தாச்சு. அவ ஏதோ போன் பேசிட்டு இருந்தா, மீனா அன்னிக்கிட்ட தான் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க பாண்டியன் வந்துடுறாரு. டே சரவணா, ஒரு சரகு இருக்குடா, அதை எடுக்கணும், லேட் ஆயிடுச்சு, நீ போய் எடுத்துறியா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம குடோன்ல போட்டுட்டுமாப்பா அப்படின்னு கேக்குறாரு. சரிடா, அதான் நல்லது, நீ குடோன்ல போட்டுட்டு நீ கடைக்கு நேரம் வந்துடு, சரியா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கோமதி சொல்றாங்க, ஏங்க அவன் சாப்பிட்டுட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லவும், சரவணா என்னடாச்சு உங்க அம்மாவுக்கு, ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜாடையா பேசிட்டு அங்கிருந்து போறாரு. இந்த மனுஷன் எப்பதான் மாறுவாரோ தெரியல அப்படின்னு நம்ம கோமதி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அரசு சொல்றாங்க, வாய்ப்பே இல்ல ராஜாத்தே. என்னடி வாய்ப்பே இல்லைங்கிற? இப்ப சொன்னேன்ல, அப்பா உன் கூட பேசுறதுதான். ஏன்னா நீ அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. அப்பாக்கெல்லாம் இப்ப எல்லாம் கோபம் குறையாது, ரொம்ப நாளாயிதான் கோபம் குறையும், அதுக்கப்புறம் தான் பேசுவார் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லவும், ஆமா பெரிய மனுஷி சொல்ல வந்துட்டா, பாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோமதி போறாங்க. காஃபி குடிக்கிற சமயத்திலேயே நம்ம அஞ்சலி சரவணனுக்கு மெசேஜ் பண்றாங்க. என்ன சரவணா எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. அதை பார்த்துட்டு சரவணனும் ரிப்ளை பண்றாங்க, இல்ல அஞ்சலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே லைட்டா சிரிக்கிறாரு. இதை வந்து நம்ம கதை நோட் பண்றாரு. என்னடா இது, அண்ணன் திடீர்னு சிரிக்குது, என்னென்ன என்னாச்சு, ஏதாச்சும் ஜோக் மெசேஜ் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கதிர், சேச்சா அதெல்லாம் இல்லடா, ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணா அதான் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அங்க பழனி வர்றாரு. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. மாமா கொஞ்சம் சும்மாவே நீ இருக்க மாட்டியா மாமா அப்படின்னு கேக்குறாரு சரவணன். அட போ மாப்ள அப்படின்ட்டு, டே கதிரி நீ எப்படா வந்த அப்படின்னு கேக்குறாங்க. மாமா நேற்று நைட்டு தான் மாமா வந்தேன். என்ன மாமா நீங்க பேசுறத பார்த்தா ஒரு மாதிரி தெரியுதே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு கதிர். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா அப்படின்னு பழனி சொல்லும் போதே, மாமா நீ கொஞ்சம் பேசாம இருக்கிறியா, டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா விடுறா அப்படின்னு சொல்லவும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னன்னு சொல்லுமாமா, நீ சொல்றியா இல்லையா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அட நம்ம சரவணனுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு புது லைஃப் கிடைக்க போகுது. யோ மாமா நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா அப்படின்னு சரவணன் சொல்லவும், போமாப்ல மாமா கொஞ்சம் பேசாம இரு. டேய் கதிரு நீ முதல்ல எழுந்திரிச்சு கிளம்பு, மாமா இப்படித்தான் ஏதாச்சும் ஒண்ணு உளறிக்கிட்டே இருப்பாரு, நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லவும், இல்ல எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு மாமா, நீங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. மாமா நீ பேசாம போயிரு மாமா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அட இடுமாப்ல, அதான் அந்த பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணா, அது யாரு மாமா அந்த பொண்ணு? ஏய் அஞ்சலிடா, அஞ்சலியா அது அப்படிங்கும் போது, அத்தாண்டா அந்த பொண்ணு முதல்ல அப்படின்னு சொல்லும் போது டப்புன்னு பிடிச்சிடறாரு கதிரு. என்னமாமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நம்ம அரசி பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மா கூட பேசிட்டு சண்டை போட்டுட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போயிருப்பாங்க. கோமதியும் அங்கிருந்து போயிருப்பாங்க. இவங்க எல்லாம் குசு குசுன்னு பேசுறத பார்த்துட்டு, என்ன இவங்க குசு குசுன்னு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமாமா அண்ணங்கிட்ட குசு குசுன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க வந்து அரசி. ஆஹா இவ வேற வந்துட்டாளா அப்படின்னு திரு முழிக்கிறாரு பழனி. என்னமாமா நீங்க மூணு பேரும் எனக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஐயோ சாமி ஒன்னும் பேசல தாயி நீ போ அப்படின்னு பழனி சொல்லவும், அப்ப நல்லாவே எனக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு ரகசியத்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அரசியமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மாமா குறுக்கேத்தமா ஏதாச்சும் ஒண்ணு யோசனை பண்ணிட்டு பேசுவாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கிளம்புமா அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ நீங்க பேசிட்டீங்க, பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அரசியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர்கிட்ட இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. நம்ம சரவணன் அஞ்சலி கிட்ட பேசுறது, அவருக்கு மெசேஜ் அனுப்புறது, அதெல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா என்னென்ன இது அப்படின்னு கதிர் சொல்றாரு. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, மாமா பில்டப் பண்ணி ஓவரா சொல்றாருடா, அதெல்லாம் எதுவும் இல்ல. டேய் நான் இருக்க பிரச்சனை இல்ல, இதெல்லாம் தேவையாடா, அவ பேசுறா, அவ மனசை துன்புறுத்த கூடாதுங்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன், நீ சும்மா ஓட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப பழனி சொல்றாரு, என்னமோ மாப்பிள்ள அவன் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வந்தா பரவாயில்ல, அவன் சந்தோஷமா இருக்கணும் சரவண, அதுக்காக நானும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பழனி சொல்றாரு. விடுமாமா பாக்கலாம், எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பாக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னமோட மாப்பு நீ சொல்ற, நான் பாக்கலாம், சரி சரி இன்னும் நான் இங்க உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ,
சுகன்யா காட்டு கத்து கத்திக்கிட்டு இருப்பா கடையில ஆள் இல்லைன்னு. சரி மாப்பிள நான் வரேன் அப்படின்னா அங்கிருந்து கிளம்பிடுறாரு பழனி. பாண்டியன் சொல்லியிருப்பாரு சரவணன் கிட்ட, டேத்து குடோனுக்கு சரக்குலாம் வரப்போகுது, அதெல்லாம் மறக்காம எல்லாத்தையும் குடோன்ல வச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரக்கு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால அவசர அவசரமா கிளம்பி அங்கிருந்து சரவணன் கிளம்பி போயிடுறாரு. அது கரெக்டா அவரு சரக்கும் வந்துடுது. குடோன்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 3 வேலையாட்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட அடுக்கி வச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா கோமதி தான் கால் பண்றாங்க. மா சொல்லுமா. டே எங்கடா சரவணா இருக்க? அம்மா அப்பா குடோனுக்கு சரக்குலாம் வருதுன்னு சொன்னாங்கம்மா, அதுக்கு தான் குடோன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரக்கு வந்துருச்சு, எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்கேம்மா. ஓ அப்படியா, சரி சரி பரவாயில்ல, சரி போனை வைடா. மா எதுக்கு ஃபோன் பண்ணா என்னன்னு சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா விடுறா அப்படின்னு சொல்றாங்க கோமதியும். மா என்னன்னு சொல்லாம நீ பாட்டுல ஒண்ணும் வேண்டாம் விடுறா அப்படி இப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுமா. இல்லடா நான் கோயிலுக்கு போகணும், அதான் சரி உன்னை கூட்டிட்டு போலாம், நீயும் மனசு வருத்தத்தோட இருப்பேல்ல, உன்னையும் கூட்டிட்டு போலான்னு தான் கூப்பிட்டேன். சரி பரவாயில்லடா நீ வேலையை பாரு, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். மா கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டீங்களா, விடுங்க போயிட்டு வந்துடலாம், நீங்க ரெடியா இருங்க, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வர்றேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன். இல்ல சரவணா எதுக்கு சரணா, மா நீங்க ரெடியாகுங்க, கோயிலுக்கு போயிட்டு வரது தானே, மீறா 1/2 மணி நேரம் ஆகும், நான் பாட்டு நான் சொல்லிக்கிறேன், நீங்க ரெடியாகுங்க அப்படின்னு சரவணன் கோமதி கிட்ட சொல்றாங்களா. கோமதியும் சரிடான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் என்ன பண்றாருன்னா, அவரும் இந்த சரக்கெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு குடோனை போட்டுட்டு நேரா கடைக்கு வர்றாரு. அங்க பாண்டியன் உட்காந்துருக்காரு. என்னடா குடோன்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டியா? அப்பா அடுக்கி வச்சிட்டேன்பா, இந்தாங்கப்பா குடோன் சாவி. டே என்னடா புதுசா எங்கிட்ட கொடுக்குற, நீ வச்சுக்கடா, அப்ப வேணுங்கிறப்ப எடுத்துக்க. இல்லப்பா அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதனால நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், அப்படி சரக்கு ஏதாச்சும் எடுக்கணும்னா நீங்க எடுத்துக்கணும்ல, அதனாலதான்ப்பா குடோன் சாவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்க அம்மா வர சொன்னாலா? இல்லப்பா அம்மா வேண்டாம் தான் சொன்னாங்க, நான் தான் வரேன்னு சொன்னேன், எனக்கும் கொஞ்சம் கோயிலுக்கு போனா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதுப்பா, அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன் கிட்ட பாண்டியனும். அப்புறம் குடோன் சாவியை இருந்தாங்கப்பா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நேரா சரவணனும் வீட்டுக்கு வர்றாரு. கோமதியும் ரெடியா இருக்காங்க. அம்மா போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நானும் ரெடி தாண்டா போலான்னு சொல்லிட்டு கோமதி சரவணன் 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயில்ல போய் சாமி கும்பிட்டு அக்கடான்னு உட்காந்துருக்காங்க. சரவணனும் மௌனமா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கோமதி கேக்குறாங்க, என்னடா சரவணா மௌனமா இருக்க, நான் மயிலு கோர்ட்ல பேசினாலே அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா அதெல்லாம் இல்லைங்கம்மா, அதை விடுங்கம்மா, அவளை பத்தியே முதல்ல பேசாதீங்க, அவளை பத்தி சொன்னாவே எனக்கு டென்ஷன் ஆகுதுமா. சரிடா விடுறா, எப்படியாச்சும் அவகிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா போதும், எனக்கு அதே நிம்மதி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ஹாய் சரவணா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாடா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம அஞ்சலி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களும் கோயில்ல சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. ஏன் அஞ்சலி நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. சரவணா கோயிலுக்கு எதுக்கு சரவணா வருவாங்க, சாமி கும்பிட தான் வந்திருக்கேன். ஆமா கடைக்கு போகாம இந்த டைம்ல இங்க வந்திருக்க? அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, அதான் வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா யார் இந்த பொண்ணு, என்ன ஏது, நீ யாருமா அப்படின்னு கேக்குறாங்க. மா இது அஞ்சலி, அதான் அப்பா வேண்டான்னு சொன்னார்ல அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாரு சரவணன். அதை பார்த்த உடனே அஞ்சலி அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் தெரிய வருது கோமதிக்கு, அட அந்த பொண்ணா இது அப்படின்னு நினைச்சிட்டு, அம்மா நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க அங்கிள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கும் போதுமா, இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிட்டு இருக்க அப்படிங்க, பேசாம இருடா. ஏம்மா கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கும். கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரே சோகமா மூஞ்சி வச்சிட்டு இருக்காங்க கோமதி. அது கொஞ்ச நாளே டிவோர்ஸும் ஆயிடுச்சு ஆண்டி அப்படின்னு சொன்னோடனே, என்னது டிவோர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சந்தோஷமா முகம் மலர்ச்சி ஆயிருது நம்ம கோமதிக்கு. ஏன்னா மயிலு கிட்ட இருந்து எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து சரவணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய அமைச்சு தரணும் அப்படின்னா கோமதி நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல நம்ம சரவணனே லவ் பண்ண பொண்ணு அஞ்சலி வந்திருக்கனால எப்படியாச்சும் அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைச்சிட்டு தான் முதல்ல கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே பொசுக்குன்னு போயிரும் கோமதிக்கு. இப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே உடனே பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி பிள்ளைக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, சரவணனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, இவங்க 2 பேரும் விரும்புனாங்கன்னா பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கோமதி மனசுல ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது. மா என்னம்மா அவ பாட்டுல பேசிட்டே இருக்கா, நீ ஒன்னும் பேசாம ஏதோ ஒரு உலகத்துல இருக்கியம்மா அப்படின்னு சரவணன் சொல்றாரு.
அது ஒண்ணுலடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நல்லா இருக்கேல, நீ எங்க இருக்க, என்ன ஏது எல்லாத்தையும் டீட்டெயிலா கேக்குறாங்க. இவங்க வீடு எங்க, அப்பா அம்மா யாரு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலியும் சரி கோமதி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏகப்பட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நாள் பழகுன மாதிரி ரெண்டு பேரும் அத்தனை சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு சரவணன்மா. என்னம்மா நடக்குதுங்க, அவ என் ஃப்ரெண்டுமா, இருந்துட்டு போட்டுண்டா, நான் பேசுறேன் இல்ல அஞ்சலி அப்படிங்கும். ஆண்டி உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆண்டி, நீங்க பேசுறதுல என்ன சரவணா, நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்கு குறுக்க வர்றீங்க அப்படிங்க. அது சரி அப்படின்னுட்டு இருக்காரு சரவணன். இதுல வேற ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்கு, அப்பா வேற கடையை தனியா பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க வேற ரெண்டு பேரும் பேசி முடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு, சரி நம்ம இதுல ஊடால பூந்தோம்னா தான் இவங்க பேச்ச நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓல்டான் போதுமா போதும் நிறுத்துங்க, அப்பா அங்க கடையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, தனியா பார்த்துட்டு இருப்பாரு. சரி அஞ்சலி, நீங்க இன்னொரு நாளைக்கு பேசிக்கிங்க, நாங்க இப்ப கிளம்புறோம் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சாரி ஆண்டி, உங்க ரெண்டு பேரை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சேச்சே டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ணலாமா, உன் கூட பேசுனது எனக்கு மனசுல இருக்க பாரம் பூரா குறைஞ்ச மாதிரி இருக்கு அஞ்சலி, நீயும் நானும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், உன் ஃபோன் நம்பரை கூட நான் அப்பப்போ உன் கூட கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், அஞ்சலியும் அவ்வளோ சந்தோஷமா கோமதிக்கு ஃபோன் நம்பர் தர்றாங்க. அப்புறம் அஞ்சலி சொல்றாங்க, ஆண்டி நீங்க ஒரு நாளைக்கு சரவணனையும் அவங்க வைஃபையும் எங்க வீட்டுக்கு சாப்பிட அனுப்பிச்சு விடுறீங்களா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா பேசிட்டு இருக்க, சரவணனையும் அவன் சம்சாரத்தையுமா அப்படிங்கிறாங்க. ஆமா ஆண்டி, நீங்க அனுப்பிச்சு விடுறீங்களா, ஏன் எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அஞ்சலி, என்னம்மா நீ நினைச்சிட்டு இருக்க, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம், சரவணனோட மனைவி வர முடியாது, வேணா சரவணன் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட வர்றோம் அப்படின்னு சொல்லவும், ஏன்டி அவங்க ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காதா, ஏமா உங்ககிட்ட சரவணன் இவ்வளவு க்ளோஸா பழகுறான், ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றான், உங்ககிட்ட விஷயமே சொல்லலையா அப்படிங்கம்மா, வாமா போலாம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கண்டே பேசாம இருடா அப்படின்னு கோமதி சொல்றாங்களாம்மா. லேட்டாச்சுமா, வாமா போலாம் அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. ஏன்னா இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சரவணன் நினைக்கிறாரு. ஆனா நம்ம கோமதி நீ சும்மா இருப்பாங்களா, டேய் நீ கிளம்புறனா கிளம்பு, ஆமா அஞ்சலி என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு நீ அப்படியே போய்க்குவியாமா, ஆண்டி தாராளமா போல, நான் ஆட்டோல தான் வந்திருக்கேன், நான் உங்களை கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், சரவணன் நீங்க வேணா போய்க்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வேண்டாம்மா வாமா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு சரவணன். டேய் போடா 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 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சரவணன் யோசனை பண்றாரு, இந்த விஷயம் நம்ம விஷயம் ஊரு பூரா தெரிஞ்சு போச்சு, நீ அஞ்சலிக்கு தெரிஞ்சா என்ன தெரியாம இருந்தா என்ன அப்படின்ட்டு சொன்னா அம்மா சொல்லட்டும் அப்படின்ட்டு, சரி அஞ்சலி நான் கிளம்புறேன், சரிம்மா நீங்க அஞ்சலி கூட வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுல இறங்கிட்டு கால் பண்ணுங்க மறக்காம அப்படின்னு சொல்லவும், சரவணா உங்க அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருவேன் சரியா அப்படின்னு அஞ்சலியும் சொல்றாங்க. அதான் சொல்லிட்டாளடா நீ கிளம்புடா அப்படின்னு சொல்றாங்க. கோமதி சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சரவணனும் கிளம்பி போயிடுறாரு. ஏன்டி என்னாச்சு, சரவணனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அது ஏமா கேக்குற, நின்னுட்டு எல்லாம் பேச முடியாதுமா, இது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு கோயில்லே ஒரு ஃப்ரீயான இடத்துல போய் உட்காந்து அப்பதான் நடந்த விஷயத்த பூரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கோமதி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒண்ணு விடாம சொல்றாங்க. அதுவும் வயசு அதிகம், படிக்கல, நகை பிரச்சனை முதல் கொண்டு ஒண்ணு விடாம அத்தனையும் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. அஞ்சலி கிட்ட கோமதி இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அஞ்சலி என்னம்மா ஷாக் ஆயிட்டே இதெல்லாம் கேட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆண்டி, எங்க ஃப்ரெண்ட்லயே வச்சு சரவணன் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல பையன் ஆண்டி, அவருக்கு இப்படி அமையணுமா அப்படின்னு சொல்லவும், ஆமாமா நாங்க ஒரு பெரிய தப்பு பண்ணோம், அந்த தப்புக்கான தண்டனை தான் இதுன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி சொல்றீங்க, ஆமாம்மா ஒன்னு அவங்கிட்ட இருந்து நாங்க பிரிச்சுட்டோம், அதனாலதான் அதுக்கான தண்டனையா கடைசியில இப்படிப்பட்ட மருமகளை எங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு, ஆனா தேவதை மாதிரி இந்த மறுபடியும் நீ வந்துட்ட, அவனோட வாழ்க்கை மறுபடியும் பிரகாசமாக போகுது, அதனாலதான் அந்த மயில துரத்து விட்டுட்டாரு போல இருக்கு கடவுள், உன்னை கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆண்டி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், சரி சரிம்மா அதெல்லாம் உனக்கு இப்ப புரிய வேணாம், புரியுற நேரத்துல புரியும் அப்படின்னு சொல்றாங்க. கோமதி மனசுல எப்படியாச்சு அஞ்சலிய சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டாங்க. சரி அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்துரும். அஞ்சலி நல்ல பொண்ணா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோயில்ல பேசின வரைக்குமே அஞ்சலி ரொம்ப 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 நல்ல பொண்ணு அப்படிங்கறத கோமதி புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஆண்டி லேட் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க.
அஞ்சலி அப்போ கோமதி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு ஆண்டி? இல்ல, உன் வாழ்க்கையும் சரி சரவணன் வாழ்க்கையும் இப்படி போறதுக்கு காரணம் நாங்க தான். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் மட்டும் வேண்டாம் உன்னை அப்படின்னு சொல்லேன்னா, உன்னை சரவணனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்னா உங்க 2 பேத்து வாழ்க்கையுமே இப்படி போயிருந்திருக்காது. 2 பேருமே சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல. இந்நேரம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், ஆண்டி முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசாதீங்க ஆண்டி, விட்டுருங்க, அது முடிஞ்சிருச்சு, இனி இருக்கத சந்தோஷமா வாழலாம், விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி, ஆமாமா நீ சொல்றதும் ஒரு வாஸ்தவம் தான், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு, வீட்டுக்கு போவேனா என்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போமா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. எங்கன்னு சொல்லுங்க ஆண்டி, உங்களை நான் அங்கேயே இறக்கி விட்டேன், இல்ல நான் வெயிட் பண்ணி உங்க வீட்டுல கொண்டு போய் விடணும்னாலும் சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி, அம்மா நீ தங்கமான பொண்ணுமா, வேற எங்கேயும் இல்ல, என்னோட மருமக மீனா இருக்கா, அவளோட ஆபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும், தாராளமா போலாம், எங்கேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஏன்டி எதுக்குன்னு நான் எப்படி கேட்க முடியும், அம்மா உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, எதுக்குன்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க கோமதி. எதுக்கு ஆண்டி உங்க மருமகளை பார்க்க போறீங்க, வேற எதுக்கு, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், நீயும் மீனாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம்ல, நல்லது தானே, அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா ஆண்டி அப்படின்னு அஞ்சலியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போன பின்னாடி பியூன் அண்ணா ஆபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி போய் மீனாவை பார்க்கணும்னு சொல்லி பியூன் அண்ணா கிட்ட சொல்ல, மீனாவை போய் பியூன் அண்ணாவும் கூட்டிட்டு வர்றாங்க. கோமதியை பார்த்தோன்னே, அத்தை என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க, என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும். எல்லாம் நல்ல விஷயம் தாண்டி, வாடி வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. பார்த்தா அங்க அஞ்சலி நின்னுட்டு இருக்காங்க. யாருத்தா இது, அட இரு உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி இது என்னோட 2வது பையனோட வைஃப், என்னோட மருமக இவ தான், இவ பேரு மீனா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாரு அப்படின்னு சொல்லவும், நான் அஞ்சலி சரவணனோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. அஞ்சலியும் ஃபர்ஸ்ட் நம்ம மீனாக்கு அஞ்சலி யாருன்னு எக்ஸாக்டா புரியல, அதனால அத்தை ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அம்மா தான் வீட்டுல பேசுறாங்க ஆண்டி, நான் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை அட்டன் பண்ணிட்டு பேசுறதுக்காக தனியா போறாங்க அஞ்சலி. அந்த சமயத்துலதான், அத்தா யார் இவங்க, நம்ம சரவண மாமாவோட கிளாஸ்மேட்டா இவங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. அடி கூறு கட்டவளே, இது யாரு தெரியுமா, அத்தா அந்த 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 பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணா, எந்த பொண்ணு, ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நம்ம சரவணன் சொன்னப்போ உங்க மாமா இந்த காதல் கர்மாந்திரம் எல்லாம் வேண்டான்னு சொன்னனால தானே விட்டுட்டு மயில கல்யாணம் பண்ணி வச்சோம்ல. அட ஆமா அத்தை, அதே அஞ்சலி தான் அப்படின்னு சொன்னோன்னு, சூப்பர் அத்தை, சே ரொம்ப நல்லா இருக்காங்களா அத்தை, மாமாக்கு இவங்களவே கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம் அப்படி மீனா சொல்லும் போதே கோமதி சொல்றாங்க. இப்பயும் ஒன்னும் கெட்டு போகல, அந்த பொண்ணை சரவணுக்கு கல்யாணம் பண்ணலாம் தான் பிளான வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னத்த சொல்றீங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அட கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நடந்த கதையை பூரா எல்லாம் சொல்றாங்க. அவங்க போன் பேசிட்டு வர்றதுக்குள்ள இத்தனையும் இவங்க பேசுறாங்க. கதையெல்லாம் கேட்டோன்னு, சூப்பர் அத்தை, பாக்கறக்கும் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல குணமாவும் இருக்காங்க, அன்பாவும் இருக்கிறாங்க அத்தை, சரவண மாமாக்கு பொருத்தமான பொண்ணுதான் இவங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ஆமாண்டி, ஆனா எப்படியாச்சு இந்த சரவணனையும் அஞ்சலியும் சேர்த்து வச்சணும் மீனா, இதுக்கு என்னடி பண்றது நம்ம, அத்தை விடுங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வர்றேன், பிளான போட்டு 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருவோம், ஆனா அதுக்கு முன்னாடி மாமாக்கு டிவோர்ஸ் வாங்க பாக்கணும் அத்தை. ஆமாண்டி, அதை சொல்றது நீ கரெக்ட் தான், இந்த மயிலு ஒருத்தி இடையில வந்துட்டு நம்மள இப்படி பண்ணிட்டு இருக்காளே, எப்படியாச்சும் இந்த மயிலு கிட்ட இருந்து நம்ம பையனோட வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க அஞ்சலி வந்துடுறாங்க. என்னம்மா போன் பேசிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. பேசிட்டேன் ஆண்டி, அம்மா தான் இன்னும் லேட் ஆச்சு, எங்க வரலையான்னு கேட்டாங்க. நானும் உங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்க. உங்க கூடயா, என்னை பத்தியா? ஆமா சரவண பத்தியா தெரியும், வீட்டுல எல்லாத்துக்குமே சரவணனோட அம்மா கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆண்டி, அவங்களும் சரி பத்திரமா வான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், கோமதி அப்படியே மீனாவை பார்க்க, மீனா அப்படியே கோமதியை பார்க்க, ஆஹா அவங்க வீட்லயும் பச்சை கொடி காமிச்சிட்டாங்க போல இருக்கு அத்தை அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்க மீனா, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி போலாமா அப்படிங்க. தாராளமா போலாம் அப்படிங்கவும், ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க மீனா. என்னடி எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு கோமதி கேட்கும். அத்தை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. சரி நீ வா அப்படின்னு கோமதியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனா, கோமதி, அஞ்சலி 3 பேரும் நேரா பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க. இதுதான் உன் சரவணனோட வீடு அப்படின்னு கோமதி வீட்டை பார்த்தானே சொல்றாங்க. என்ன ஆண்டி, அதாவது என் பையன் சரவணனோட வீடு, நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம்மா, இதுதான் எங்க வீடு, வாமா உள்ள அப்படின்னு சொல்றாங்க. இல்லாண்டி பரவாயில்ல ஆண்டி, நான் வேணா நாளைக்கு ஒரு நாள் வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. அட என்னங்க நீங்க, உழுகுல வந்துட்டு
சொல்லிட்டு சட்டப்புட்டுன்னு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு மீனாவும் சொல்றாங்களா. 2 பேரும் கம்பல் பண்றாங்க. ஒரு பக்கம் அஞ்சலிக்கும் சரவணன் வீட்டுக்குள்ள போகணும்னு ரொம்ப ஆசைதான், இருந்தாலும் இல்லாண்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால சரின்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அதுவும் எடுத்தோடனே லெஃப்ட் காலை எடுத்து வைக்க போறாங்க. எங்க எங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்னங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க அப்படின்னு சொல்லவும் கோமதி ஏண்டி அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அஞ்சலி எதுவுமே கேட்கல, வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழையறாங்க. கோமதி சொல்றாங்க, ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்க. விட்டுங்க அத்தை, முதல்ல சரவணன் மாமாவுக்கு ஒய்ஃப் ஆகிற பொண்ணு வீட்டுக்கு வருது, அப்புறம் வலது கால எடுத்து வச்சு தானே வரணும். இதுக்குதான் கூட என்ன மாதிரி புத்திசாலிக்க இருக்கணுங்கிறது. இந்நேரம் அந்த பொண்ணை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பீங்களா? கூட்டிட்டு வந்திருந்தாலும் அந்த பொண்ணு பாட்டுல இடது கால எடுத்து வச்சு உள்ள வந்திருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓவரா பில்டப் பண்ணாத, வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. பார்த்தா அங்க அரசு உள்ள இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது சரவண மாமாவோட ஃப்ரெண்டு அரசிமா, அன்னைக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லுவோம். என்னது அப்படிங்கிற மாதிரி அரசி பாக்குறாங்க. அதாவது அன்னைக்கு எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு, அப்படியே அஞ்சலிக்கும் தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அஞ்சலிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுன்னு சொல்றதுக்காக தான் அன்னைக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு மீனாவும் சொல்லியிருப்பாங்க. கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொண்டு வந்து மீனாவுக்கும் கொடுக்குறாங்க. முதல்ல அவங்களுக்கு கொடு, அவங்களுக்கு தான் கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணி நீங்க பேசுறது எனக்கு குதர்க்கமா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் புரியறப்ப புரியும், நீ முதல்ல தண்ணிய கொடு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி தண்ணிய வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டை அப்படியே பாக்குறாங்க. அப்போ வாவன வீடு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி மீனா 2 பேரும் வீட்டை சுத்தி காமிக்கிறாங்க. அரசி பாக்குறாங்க. இல்லையே, சரவண அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஆனா சரவண அண்ணன் இவங்களை கூட்டிட்டே வரல, இவங்க 2 பேரும் கூட்டிட்டு வர்றாங்க. என்னமோ நடக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் ஃப்ரீயா விட்டுறாங்க. ஒவ்வொரு ரூம்பா போய் சுத்தி காமிச்சிட்டு வந்துட்டு கடைசியில சரவணனோட ரூம்ப காமிக்கிறாங்க. இதுதான் சரவணனோட ரூம் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலியும் அப்படியே ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற அஞ்சலி, நீ இந்த வீட்டுல நீ மருமகளா வந்திருக்க வேண்டியது, எங்கனாலதான் இப்படி ஆயிருச்சு, மன்னிச்சிருமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க கோமதி. சே ஆண்டி, நடந்ததெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னல, ஏன் ஆண்டி அதை விட்டுருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்றாங்க, ஆமா எதுக்கத்தான் நடந்ததெல்லாம் பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இனி நடக்க போறது நல்லதா நடக்கட்டும் நம்ம யோசனை பண்ணுவோம். இல்ல அஞ்சலி நான் சொல்றது கரெக்டுங்களா அப்படின்னு சொல்லவும், ஏங்க வாங்க போங்கன்னு எதுக்குங்க கூப்பிட்டு இருக்கீங்க, என் பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு அஞ்சலியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அஞ்சலி கிளம்பி போறாங்க. சரின்னு சொல்லி ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு டாட்டா எல்லாம் காமிச்சிட்டு வர்றாங்க மீனாவும் கோமதியும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அரசி. என்னது நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னடி நடக்குது, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அம்மா அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஆனா அண்ணன் கூட்டிட்டு வரல, நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் பேசுறது பூரா டபுள் மீனிங்ல குதர்க்கமா பேசிட்டு இருக்கீங்களே, அதுதான் கேட்டேன். அண்ணி என்னடானா அன்னைக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. என்னதுன்னு கேட்டதுக்கு இல்ல எனக்கு, அதாவது நான் அண்ணி இல்ல, அதான் எனக்கு கொண்டு வான்னு சொன்னேன். நாங்க தண்ணி சரின்னு கொண்டு வந்து மீனா அண்ணி கிட்ட கொடுத்தா அஞ்சலி அக்கா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கொடுக்க சொல்றாங்க. என்னம்மா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், தப்பா பேசக்கூடாது ராஜிமா, அவங்கள அண்ணின்னு சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சும்மா இருக்க மாட்டியாடி அப்படின்னு கோமதி சொல்றாங்கம்மா. என்னம்மா அண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ கிடக்குறாடி லூசு, அவன் அப்படிதான் கண்டபடி ஏதாச்சும் ஒண்ணு வளரிட்டு இருப்பா, நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிய தள்ள சொல்லிட்டு குடுகுடுன்னு ரூமுக்குள்ள போய், அவாடா எப்படி நம்ம தப்பிச்சுட்டா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கோமதி. அண்ணி நீங்களும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஏதாச்சும் கூட்டு களவாணித்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு தண்ணி. அட ராஜிமா அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல ராஜிமா, நாங்க சாதாரணமா கோயிலுக்கு போனப்ப பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். சரி தள்ளு, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன், உங்க அண்ணன் வேற வந்துருவாங்க அப்படின்ட்டு அவங்களும் போய் கோமதியோட ரூம்குள்ள போய் ஒழிச்சுக்கிறாங்க. சப்பா அத்தை வெத்து வச்சிருக்கீங்களே உங்க புள்ள, அதுகிட்ட தப்பிச்சு வர்றதுக்குள்ள பெரும்பாடா போச்சு அப்படிங்க. ஆட ஏண்டி நீ வேற, நானா அவகிட்ட எப்படிடா தப்பிச்சு வர்றதுன்னு பயந்துகிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பிச்சு வந்தேன். ஏண்டி மீனா எனக்கு ஒரு பயமா இருக்குடி, என்னத்த சொல்றீங்க, இதகிட்ட ஏதாச்சும் உங்க மாமா கிட்ட அவ போட்டு கொடுத்துட்டானா என்னடி பண்றது? ஐயோ அத்தை நீங்க சொல்றத நான் மறந்துட்டேனே அத்தை, ஏதாச்சும் போட்டு கொடுத்துருவாளா? போட்டு கொடுத்தா கொடுக்கட்டும் விடுறி, நம்ம பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. அத்தை இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குது அத்தை, பேசாம சரவண மாமாவுக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. எப்படிடி, நானும் அதைத்தான் நினைச்சேன், நீயும் அதவே நினைக்கிற, எனக்கு அஞ்சலி ரொம்ப பிடிச்சிருக்குடி, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறா, பேசாம அப்பவே அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். சரி விடுங்க அத்தை, இடினாச்சி நம்ம அஞ்சலியையும்
சரவண மாமாவையும் எப்படி ஒண்ணு சேர்த்தலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேரா அஞ்சலி வீட்டுக்கு போனோடனே சரவணனுக்கு கால் பண்றாங்க. அஞ்சலி சொல்லு அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்க மீனாவை மீட் பண்ணது, அப்புறம் வீட்டுக்கு வந்தது, காஃபி குடிச்சது, எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஓ, நீ மீனாவையும் பாத்தியா? என் தம்பி சம்சாரம் தான் அது அப்படின்னு சொல்லும் போதே சரவணா ஆன்டி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அப்படிங்கும் போதே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க சரவணன். நல்ல வேலைக்கு அங்க பாண்டியன் கடையில் இல்ல, சரவணன் மட்டும் இருந்தனால தப்பிச்சுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ஒரு ஆள் வந்துடுறாரு. 2-3 ஜாமான் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க தம்பி அப்படின்னு உடனே அஞ்சலி ஒரு நிமிஷம் லைன்லயே இரு, நான் அந்த ஜாமானத்தை எல்லாம் கொடுத்துட்டு உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜாமான் எல்லாம் கொடுத்துட்டு சரவணனும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் இடையில நடந்த விஷயத்துல ஆன்டி சொன்னாங்க. உனக்கு இப்படி நடக்கக்கூடாது சரவணா, நீ ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லவன் சரவணா, இப்படி ஏமாத்திட்டாங்களே, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சரவணா, சாரி. இதெல்லாம் தெரியாம நான் பாட்டுல உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்டேன், சாரி சரவணா அப்படின்னு சொல்லவும், விடு அஞ்சலி அதை பத்தி பேசாத, நான் உன் கூட பேசதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறேன், இதெல்லாம் வேற, இதெல்லாம் எதுக்கு, வேண்டாம் விடு அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. சரவணா நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா, உன் ஒய்ஃப் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்கட்டுமா? இங்க பாரு அஞ்சலி, எனக்கும் அவளுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ வேண்டான்னு நான் ஒதுக்கிட்டேன் அஞ்சலி, அவ வேண்டாம் அஞ்சலி, எனக்கு அவ நல்லவளே இல்ல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இத்தனை பொய் சொன்ன அவ என்னைய பத்தி என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என் அப்பா கிட்ட, என் அம்மா கிட்ட, வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னா அவ. நான் மயில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு பொண்ணை மனசுல நினைச்சும் கூட பார்த்ததில்ல அஞ்சலி. ஆனா அவ அப்படி பேசுனது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், சரி விடு சரவணா, அவங்க செஞ்சது 100க்கு 100 தப்பு தான், இருந்தாலும் ஒரு தடவை கன்சிடர் பண்ணலாம்ல, ஒரு கொஞ்ச நாள் வாழ்ந்து பாரு. இல்ல அஞ்சலி, அவ கூட இனிமேல் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல, முதல்ல டிவோர்ஸ் கிடைச்சா போதும்னு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலி இனிமேல் இந்த பிரச்சனைய பத்தியோ இந்த மயில பத்தியோ எதுவுமே பேசாத அஞ்சலி, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், இதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன், தயவு செய்து இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லவும், சரவணா இனிமேல் இதை பத்தி பேச மாட்டேன், உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கட்டும் ஓகேவா, நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. தேங்க்ஸ் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா பாண்டியன் வந்துடுறாரு. சரி அஞ்சலி அப்பா வந்துட்டாரு, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னா நேரா ராஜிக்கு கால் பண்ணி என் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அஞ்சலியை பத்தி, அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போனது, பேசுனது எல்லாம் ஒண்ணும் விடாம சொல்றாங்க. இதை கேட்டோடனே அக்கா என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க, என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் உங்களை பார்த்திருப்பேன்ல. அடா ராஜிமா நான் என்ன பண்றது, அந்த சமயத்துல ஒண்ணுமே எனக்கு கையும் ஓல காலும் ஓல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நானும் அத்தக்கூட கிளம்பி போயிட்டோம்ல, நான் நினைக்கவே இல்ல, சாரி ராஜிமா அப்படிங்கவும், பரவாயில்லக்கா இன்னொரு நாள் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. யார? அட நம்ம அஞ்சலி அக்காவை தான் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம சரவண மாமாவுக்கு பொருத்தமான பொண்ணு, மனசளவுலயும் சரி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அக்கா அப்ப சரவண மாமாவுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதானே? அத்தைக்கு அதுலதான் ரொம்ப ரொம்ப விருப்பம். முதல்ல இந்த மயிலக்கா இருக்காங்கல்ல அவங்களோட விஷயம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ராஜி வீட்டுக்கு வந்தோடனே நம்ம கோமதி கிட்ட கேக்குறாங்க. ஆமாண்டி அவ ரொம்ப நல்ல புள்ளடி, இது தெரியாம அந்த புள்ளைய கல்யாணம் பண்ண வேண்டாம்னு நானும் சரவணன் கிட்ட சொல்லிட்டோம், என்ன பண்றது, இந்த புள்ள வர்றதுக்கு நம்ம கொடுத்து வைக்கல, இத்தனை நாள் அந்த மயிலுக்கிட்ட சீப்பிடணும்னு இருந்திருக்கு. சரி சரி இனியாவது அந்த அஞ்சலி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சரவணனுக்கு. அத முதல்ல மாமாக்கும் மயிலக்காக்கும் டிவோர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், கொடுங்க ஜமால் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜியும் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ராஜி, இந்த விஷயம் அரசிக்கும் தெரிய வேண்டாம். ஏன் அத்த? அரசிக்கு தெரிஞ்சா அவங்க அப்பா கிட்ட போய் உளறி வச்சிருவா, அப்புறம் உங்க மாமா தைய தக்கன்னு குதிப்பாரு, எதுக்கு இந்த வேலை, நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்தது இப்படி அப்படி இப்படின்னு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாரு. விட்டே அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் நம்ம எல்லா விஷயமும். சரி தான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், முதல்ல மாமாக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜியும். அடுத்த நாள் காலையில ஆகுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோமதி என்ன பண்றாங்கன்னா அஞ்சலிக்கு கால் பண்றாங்க. அஞ்சலியும் போன் எடுக்கிறாங்க. ஆண்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? ஆண்டி நான் சமைச்சிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல, என்ன சமைக்கிறேன் என்ன ஏதுன்னு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே கோமதி என்ன சொல்றாங்கன்னா, ஏமா இப்படியே சரவணன் கிட்ட போன்லயே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது, எங்கேயாச்சும் சரவணன் கூப்பிட்டு வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அஞ்சலி முழிக்கிறாங்க. இல்ல நீயும் டிவோர்ஸ் ஆகி கவலையில இருக்க ஒரு பக்கம், அவனும் ஒரு பக்கம் கவலையில இருக்கா,
அதனால 2 பேரும் கோயில் குளம் அப்படி இப்படின்னு போயிட்டு வரலாம்ல. அத சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படி சொன்னீங்களா? கரெக்ட் தான் ஆண்டி. நான் வேணா கேட்டு பாக்குறேன். சரவணன் என்ன சொல்லுவாரோ தெரியல அப்படிங்கவும், அவங்க என்ன சொல்ல போறான்? நான் பேசுறேன் உன்னை கூட்டிட்டு போக சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் போன நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு உனக்கு கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அஞ்சலிக்கு மனசுக்குள்ள என்னடா இது ஆன்ட்டி இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. சரவணன் கூட மறுபடியும் வெளியே போறது அஞ்சலிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரவணனுக்கு கால் பண்றாங்கம்மா. சொல்லுமா, எங்கடா இருக்க? கடையில தாமா இருக்கேன். கூட யார் இருக்கா? அப்பா இருக்காரு. சரி சரி, நான் வெளியே போகணும், நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்றாங்க. எங்கம்மா போகணும்? கோயிலுக்கு தானே போகணும், வாடா அப்படின்னு சொல்றாங்க. மா கடையில நிறைய வேலை இருக்குமா, அப்பா ஒருத்தர் மட்டும் எப்படி சமாளிப்பாருமா? டேய் இப்ப என் கூட வர்றையா இல்லையா? சரி சரி வரேன், வைங்க போன அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அர்ஜென்ட்டா அம்மா கோயிலுக்கு போகணுமாமா, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லவும், ஏன் அவளுக்கு போக தெரியாதோ? அரசி வீட்டுல இருக்கால, கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே? தெரியலப்பா, நான் தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேனேப்பா, நீங்க கொஞ்ச நேரம் கடை பாருங்க, ஒரு 1/2 hourல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, அம்மாளும் மகளும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்றீங்க போங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இவரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள நம்ம கோமதி என்ன பண்றாங்கன்னா, மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. மீனாவும் வேக வேகமா பெர்மிஷனை போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. நம்ம சரவணன் வர்றதுக்குள்ள வீட்டுல வந்து நிக்கிறாங்க மீனா. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மீனா வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, ராஜியும் வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துடுறாரு. மா ரெடியா இருக்கீங்களா, கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லவும், ரெடியா இருக்கேன்டா போலாம் அப்படிங்க. சரி வாங்க போலாம் அப்படிங்க. டேய் என்னடா இந்த சட்டையில வர்ற? ஏம்மா இந்த சட்டைக்கு என்னம்மா அப்படிங்கும் போதே ராஜி மீனா 2 பேரும் சொல்றாங்க, என்ன மாமா இது மாதிரி ஷர்ட்லாம் கோயிலுக்கு போட்டு போவாங்களா? நல்ல சூப்பரா யூத்ஃபுல்லான ட்ரெஸ் போட்டு போங்க. ஏமா எனக்கு என்ன வயசாகுது, இப்பதான் யூத்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க, ஏமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மாமா அங்கெல்லாம் போலாமான்லாம் கேட்க கூடாது, போய் நல்லா மூஞ்சிய கழுவுங்க, க்ரீம் எல்லாம் ஃபேஸ்க்கு போட்டுக்குங்க, ஒரு எடுப்பான ட்ரெஸ். இருங்க இருங்க அரசிமா அப்படின்னு கூப்பிட்டோடனே ரூம்ல இருந்து அரசி வர்றாங்க. என்ன நீ அப்படின்னு வரும், உன் அண்ணனுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் செலக்ட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லவும், என்ன நீ சொல்றீங்க? அட அரசியம்மா, சொல்றத முதல்ல கேளு அரசியம்மா, உன் அண்ணனுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸா எடுத்து கொடு, நல்லா பிரைட்டா இருக்கணும், உங்க அண்ணனை பாக்குறப்ப பொண்ணுகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி நீங்க 3 பேரும் கூடி கூடி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம என்னென்னமோ இங்க எனக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா அரசியம்மா, நம்ம சொல்றதுக்கு முதல்ல கேளு அரசியம்மா, நீ போய் உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு எடுப்பான ட்ரெஸ்ஸா எடுத்து கொடு, அதுக்குள்ள சரவண மாமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருவாராமா, சரியா அப்படின்னு சொல்லவும், என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு லாவெண்டர் கலர் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து இதுதான் அம்சமா இருக்கு அப்படின்னு ராஜி சொல்றாங்க. மா என்னம்மா நடக்குது, எங்க போறீங்க நீங்க இப்ப? பொண்ணு பார்க்க போறேன்டி அப்படின்னு கோமதி சொல்லவும், என்னது பொண்ணு பார்க்கவா? பின்ன என்னடி, கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம், எங்க போறேன் அங்க போறேன் இங்க போறேன்ட்டு சும்மா கேள்வி கேட்க கூடாது, இங்க என்ன நடக்குதோ அதை பார்த்து ரசி, சரியா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. என்னமோ போங்க, 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்றீங்க. அன்னைக்கு என்னடானா மாமா அண்ணனுக்கு 2 பேரும் கூடி கூடி ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப என்னடானா நீங்க எல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கரெக்டாங்க பழனி வர்றாரு. வாடா பழனி, என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? இல்ல நான் இப்பதான் காலையில சாப்பாட்டுக்கு வந்தேங்க்கா. அப்படியே சரி இங்க என்ன செய்யறேன்னு பாக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டை போட்டுட்டு வெளியே வர்றாரு சரவணன். டே மாப்பிள, என்னடா புது மாப்பிள மாதிரி இருக்கிற, சூப்பர்டா. அட ஏமாமா நீங்க வேற, கோயிலுக்கு போறதுக்கு இத்தனை பில்டப் போடுறாங்க, அம்மா ஒரு பக்கம் இப்படி பண்றாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்களா? அப்படியே பாக்குறாரு அக்காவை, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும், டே பழனி அதெல்லாம் அப்படித்தான்டா, நீ அதெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் கண்டுக்காத. அக்கா என்னக்கா நடக்குதுங்க, அப்புறம் சொல்றேன் பேசாம இரு அப்படின்னு ஜாட காமிக்கிறாங்க கோமதி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரவணன் சொல்றாரு, அதான் மாமா வந்திருக்காருல, கடைக்கு லேட் ஆச்சுமா, இப்பவே 23 நிமிஷத்துக்கு மேல ஆகுதுமா, தயவு செய்து சீக்கிரம் வா, இல்லாட்டி ஒண்ணு பண்ணலாம். மாமா நீ அம்மாவை கோயிலுக்கு கூட்டு போறியா, நான் அங்க போய் கடையில ஒண்ணு வைக்கிறேன், அப்பா மட்டும் பாவம் தனியா இருக்காரு அப்படின்னு சொல்லவும், டேய் உன்னதாண்டா கூப்பிட்டேன், அவனதுக்கு இப்ப நீ கூட்டிட்டு போக சொல்ற? இங்க பாரு, ஒண்ணு நீ வரனா வா, இல்லனா விடு, நானே போய்க்கிறேன், விடு, எதுக்கு? அப்பவே பெரியவங்க சொன்னாங்க
தென்னைய பத்தா இளநீரு, புள்ளைய பத்தா கண்ணீருன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லவும், மாமா அதுக்காக ஓவர் டைலாக்லாம் விடாத. இப்ப என்ன, நான் உன கோயிலுக்கு கூட்டு போகணும் அவ்வளவுதானே, விடு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன். சரிடா வாடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு வரண்டா பழனி அப்படின்ட்டு வண்டியில சரவணன் கூட கோமதி போறாங்க. அதுக்குள்ள நம்ம ராஜியும் மீனாவும் கடவுன்னு ஆட்டோவுக்கு கால் பண்ணி ஆட்டோ வர வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பழனி, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ சித்தப்பா, நீங்களும் வரணும் என் கூட வாங்க, ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது, நம்ம ஆட்டோல போறப்ப எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்னமோ ஒண்ணு, சரி நானும் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோல மீனா கூடயும் ராஜி கூடயும் போறாங்க. என்னதான் நடக்குது இப்பனாச்சும் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், நடந்த விஷயத்த பூரா எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க பிளான் பண்ணி அஞ்சலியையும் சரவணனையும் வெளியே போறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்க விஷயத்தையும் சொல்றாங்க. அட்டேங்கப்பா, பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சும்மா சூப்பர் வேலையை பண்ணி வச்சிருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்தப்பா ரொம்ப பாராட்டாதீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. இல்லம்மா, நாங்க நினைச்சதை நீங்க செஞ்சிட்டீங்கம்மா. நானும் கதிரும் எப்படியாச்சு அந்த விரும்பின பொண்ணவே கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சோம் சரவணனுக்கு. ஆனா இதை நீங்க நடத்தணும் பண்ணிருக்கீங்க பாரு, அதுவும் அக்கா கூட இருக்குது பாரு, அதுதான் எனக்கு சந்தோஷம். என்ன, ஏற்கனவே அக்கா கிட்ட மாமா பேசுறது இல்ல, இதுல இந்த விஷயம் வேற தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன ஆக போதோ கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி வாங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பாக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு சரவணனும் கோமதியும் போய் இறங்குறாங்க. பார்த்தா அங்க அஞ்சலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோமதி சொல்றாங்க, டேய் அங்க பாருடா, அஞ்சலி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவு கோயிலுக்கு வந்திருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், ஹாய் அஞ்சலி அப்படின்னு சொல்றாரு சரவணன். சரி வாங்க எல்லாம் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் போய் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்தோடனே இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோல இறங்கி வந்த மீனா, ராஜி, பழனி 3 பேரும் நின்று பாத்துட்டு இருக்காங்க. ஒளிஞ்சு நின்று தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சரவணனுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கெல்லாம் கூட்டுக்களவாணித்தனமா ஏதோ ஒண்ணு செஞ்சிருச்சுக்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவார்ல, அதனால இவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு வந்தோடனே, ஏ சரவணா, பாவம் அஞ்சலி, அவளே பாவம் புருஷனை விட்டு வந்த பின்னாடி ரொம்ப கவலையில இருக்கிறா, எங்கேயாச்சும் ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல. மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, அஞ்சலி எப்படிமா நான் கூட்டிட்டு போக முடியும், டேய் அவ உன் ஃப்ரெண்டுடா, ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் அஞ்சலி அப்படிங்கவும், கரெக்ட் தான் ஆண்டி, என்ன அஞ்சலி நீயும் பேசிட்டு இருக்க, இப்ப இருக்க சூழ்நிலையில நீயும் நானும் ஒன்னா போனா ஊரு என்ன சொல்லுவோம், டேய் ஊரு கிடக்குதுடா, அதுக்கு அப்படிதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையே நம்ம தான் பார்க்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நம்ம தாண்டா வாழணும். பாவம் மனசு கஷ்டத்துல இருக்க அஞ்சலி, பக்கத்துல ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ அல்லது ஒரு சினிமாக்கோ இல்ல வேற எங்க மறந்துட்டேன்டா, இங்க எக்ஸ்பிரஷன் போட்டிருக்காங்களாமா, அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு வா அஞ்சலியா அப்படின்னு சொல்றாங்க. மா அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, டே உங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சும்மா பேசிட்டு இருக்காத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. மா இல்லம்மா, அப்பா கேட்டா என்ன சொல்லுவ, இவடா இப்ப கோயிலுக்கு வந்தோம், இன்னொரு கோயிலுக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பொய்ய சொல்லு, நோ பொய் சொல்ல தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. சரவணனுக்கும் அஞ்சலி கூட இருக்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறதா ஃபீல் பண்றாரு. அவரும் யோசனை பண்றாரு, கண்டிப்பா இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சரி அஞ்சலியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அஞ்சலியை ஆட்டோல கூட்டிட்டு போறேன்னு தான் சரவணன் சொல்றாரு. அட கூறு கெட்டவனே, ஆட்டோல எதுக்குடா போறீங்க, வண்டியில கூட்டிட்டு போ, வண்டி இருக்கிறப்ப எதுக்குடா ஆட்டோல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய சரவணன் கூட வண்டியில உட்கார வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. அப்போ சரவணன் சொல்றாரு, அம்மா நீ எப்படிமா தனியா போவ, உன்னை வீட்டுல வேணா விட்டுட்டு நான் வேணா போகட்டுமா அப்படிங்க. மாமா அதுக்கு கவலையே படாதீங்க மாமா, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு மீனா ராஜி வர்றாங்க. கூடவே பழனியும் வர்றாரு. என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. மாமா ஆல் தி பெஸ்ட், சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா நடந்துட்டு இருக்கு, நீங்க எப்படி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், மாமா நாங்க எதிர்ச்சியா நானும் ராஜியும் வந்தோம், சித்தப்பாவும் இங்க கோயிலுக்கு வர்றதுக்கு வந்திருப்பாரு போல இருக்கு, நாங்கெல்லாம் மீட் பண்ணிக்கிட்டோம், இப்போ நாங்க வர்றப்பதான் நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்ததை பார்த்தோம், அதான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிட்ட தூக்கி போடுறாங்க. மீனாவும் அதையும் நம்ம சரவணன் பாவம் பைபிள் நம்பிருச்சு. ஓ அப்படியா, சரி சரிம்மா, நீ அம்மாவை கொண்டு போய் நீங்க வீட்டுல விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லவும், தாராளமா விட்டுறோம், அத்தை சொன்ன மாதிரி ஒழுங்கா மாமா கால் பண்றப்ப நல்ல பொய்யா சொல்லுங்க, நம்புற மாதிரி சொல்லுங்க, கடைசியில மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், டேய் போயிட்டு வாடா முதல்ல. அதுக்கப்புறம் ராஜி இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க அஞ்சலி கிட்ட. அதுக்கப்புறம் சரிம்மா லேட் ஆச்சுமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட்டுட்டு அங்கிருந்து வண்டியில போறாரு சரவணன். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு இவங்க 3 பேருமே கையை காமிக்கிறாங்க, தம்ஸ் அப் பண்றாங்க.
அஞ்சலிக்கும் ஒரு அளவுக்கு புரிஞ்சிருச்சு சரவணனும் அஞ்சலியும் சேரணும்னு. இவங்க எல்லாரும் விரும்புறாங்கன்னு அஞ்சலியும் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. சரவணன் கூட இருக்கிறது இனிமேலும் சரவணன் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு அஞ்சலி மனசுல இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. சோ அவங்களுக்கும் ஓகே தான். அஞ்சலி கிட்ட சரவணன் சொல்றாங்க, அம்மா சொல்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் போலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, எப்படிங்க எக்ஸ்பிரஷன் சாயந்தரம் தானே ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல அஞ்சலி, நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். இந்த கடை எல்லாமே எக்ஸ்பிரஷன்ல காலையில இருந்து இருக்குமாமா, சாயந்தரம் மட்டும்தான் அந்த ராட்டனம் இதெல்லாம் அப்புறம் தான் வருமாமா. அதனால கடைகளை சும்மா சுத்தி பார்த்துட்டு வேணா வரலாம் அப்படின்னு சரவணனும் சொல்றாங்க. சரி சரவணா, நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷனுக்கு போற வழி எங்க இருக்குன்னா, நம்ம மயிலோட வீட்டை தாண்டி தான், அவங்களோட ஊரை தாண்டி தான் எக்ஸ்பிரஷனுக்கு போகணும். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த மயில் இருக்கிற ஏரியா பக்கம் தான் போறாரு சரவணன். அஞ்சலியை கூப்பிட்டுட்டு கரெக்டா மயிலும் கடைக்கு வர்றாங்க. அஞ்சலியும் சரவணனும் வண்டியில போறத பார்த்தோன்னே பதறி போயிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, பக்கத்திலே ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருக்கு, அந்த ஆட்டோவை பிடிச்சு வண்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எக்ஸ்பிரஷனுக்கு போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள கடையெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. பின்னாடியே பாத்தீங்கன்னா மயிலும் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இதுல வேற என்ன பண்றாங்கன்னா, மயிலு இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போறது பேசுறது எல்லாத்தையுமே வீடியோ வேற எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு அப்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அஞ்சலியும் சரவணன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அஞ்சலி சொல்றாங்க, ஏன் சரவணா, அவ்வளோ ரொம்ப மோசமா இருந்த ஒய்ஃப் கூட எப்படி சரவணா வாழ்ந்த அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்றது, அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவ கூட வாழணும்னு நானும் நேர்மையா தான் இருந்தேன், ஆனா அவ அப்படி இல்ல அஞ்சலி அப்படின்னு சொல்லவும், ஏன் சரவணா, நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்திருக்கலாம்ல, என்ன பண்றது அஞ்சலி, நம்ம வாழ்க்கை இப்படி போயிருச்சு, ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரமா நின்று ஜூம் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மயிலு. சரவணா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. சொல்லு அப்படிங்கும் போது சொல்ல வர்றாங்க. வந்துட்டு இல்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு, விட்டு சரவணாத அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கோமதிக்கும் மத்தவங்களுக்கும் அஞ்சலிய சரவணன் கல்யாணம் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்ற வர்றாங்க. இந்த சமயத்துல எதுக்கு இத பத்தி சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கடையில எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எக்ஸ்பிரஷன்ல இருந்து வெளியே வர்றாங்க. பார்த்தா அங்க மயில நின்னுட்டு இருக்காங்க. மயில பார்த்தோன்னே கட்டுப்பாகிறாரு, செம்ம கோவமாகறாரு சரவணன். என்னாச்சு சரவணா, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. அதோ அவன் நிக்கிறாளே, அவனாலதான் எனக்கு டென்ஷனே அப்படின்னு சரவணன் சொல்றாரு. யாடா அது அப்படின்னு பாக்குறாங்க. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்களே மாமா, இதுக்காக தான் என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா அப்படின்னு மயில கேக்குறாங்க. யாரு சரவணா இது அப்படிங்கவும், இவதான் தங்க மயிலு, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே வந்தவ அப்படின்னு சொல்லும் போது, ஓ உங்க ஒய்ஃபா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இவன் இப்போ என் ஒய்ஃப் இல்ல, முன்னாள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாரு சரவணன். மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, நீங்க இந்த பொண்ணு கூட சுத்துறதுக்காக தான் என்னை கழட்டி விட்டுட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது மாமா. ஏண்டி எதுக்குடி என் வாழ்க்கையில என் மாமா வாழ்க்கையிலயும் வந்துட்டு எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு இப்படி பண்ணுனா அப்படின்னு சத்தமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே திரும்பி திரும்பி பாக்குறாங்க. தப்பா பேசாதடி அப்படின்னு சொல்றாரு சரவணன். ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க மயிலு. இத பார்த்துட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கடையில இருக்கவங்க எல்லாருமே என்னடா அப்படின்னு திரும்பி இங்க சண்டை நடக்கிற இடத்தவே காமிக்கிறாங்க. அதை பார்த்த சரவணன், இனிமேல் இங்க நின்னு இந்த தங்கமயில் கிட்ட சண்டை போட்டா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கைய பிடிச்சு, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு அஞ்சலியை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாங்க. மாமா என்ன மாமா, அவ கையை நீங்க பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க, விடுங்க மாமா கைய அப்படியும் ஓங்கி அரைஞ்சன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சும்மா இருக்க, மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இனி சும்மா இருப்பாங்களா, மயிலே நேரா வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த வீடியோவும் காமிக்கிறாங்க. இது போதும், இன்னைக்கு தாண்டி நீ உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணிருக்க, இதை வச்சு உனக்கும் உன் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்க விடாம பண்றேன், செஞ்சது பூரா உன் புருஷன் தான் தப்பு பண்ணுனான்னு சொல்லி உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்க விரிசலை சரி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியமும், இல்லம்மா பாத்தியம்மா வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், விடிடி சுத்தினா சுத்தட்டும், இனிமேல் அந்த சரவண பையனுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ ஒருத்தி தான் மயிலு பொண்டாட்டி அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு சரவணனும் ஒரே சோகமா வீட்டுக்கு வர்றாரு. ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காரு
இருக்காங்க. கோமதி, மீனா, ராஜு எல்லாரும் இவரு சோகமா வர்றத பார்த்துட்டு, என்னாச்சுடா சரவணா, ஏன் இப்படி சோகமா வர்ற? மா ஏமா கேக்குறீங்க? ஏன் தான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு போகணும்னு இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சுடா அப்படிங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மயில் வந்தது, சண்டை போட்டது, அசிங்கமா அஞ்சலிய பேசுனது, அஞ்சலி அழுதது, அப்புறம் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வீட்டுல கொண்டு போய் விட்டது, எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே அங்கவும் வந்துட்டாளா, போச்சு போ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி. அப்போ மீனா சொல்றாங்க, அத்தை இத வச்சே காயை நகர்த்திடுவாங்க அத்தை, இந்த மயிலக்கா வீட்டுல இருக்கவங்க, என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும்டி எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும், முதல்ல இந்த சரவணனுக்கும் அந்த மயிலுக்கும் டிவோர்ஸ வாங்க பாக்கணும்டி அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் கடைக்கு கிளம்புறேன், அப்பா தனியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு சரவணன். இப்படி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நகருது. அஞ்சலியும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட சரவணன் பேசுறதும், அஞ்சலிய வெளியே கூட்டிட்டு போயிட்டு வர்றதும் இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாள்லயே கேஸ் மறுபடியும் ஹீரோயின்க்கு வருது. அதுக்காக சரவணனும் போறாங்க, கூடவே நம்ம கோமதியும் போறாங்க, பாண்டியனும் போறாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சரவணனுக்கும் வேறொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறனாலதான் தங்கமயில கிட்ட இப்படி தப்பெல்லாம் இருக்குன்னு பொய் சொல்லி மயில சரவணன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவங்க குடும்பமும் சரவணனும் முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கேஸ போட்டு, அது மட்டும் இல்லாம அஞ்சலி சரவணன் ரெண்டு பேரும் வெளியே போனப்பெல்லாம் தங்கமயில வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோவை எல்லாத்தையும் ஜட்ஜு கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஜட்ஜு கேக்குறாங்க. இது என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரவணனும். ஆனா ஜட்ஜு கேக்குற மாதிரி இல்ல. அதனால அப்போ மயில் தரப்பு வக்கீல் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அஞ்சலியை நேரா இங்க வர சொல்லுங்க, அவங்க கிட்ட நாங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஜட்ஜும் ஓகே அஞ்சலியை வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் 2 நாளுக்குள்ள அஞ்சலியை இங்க ஆஜராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சரவணா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. மயில் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் இதுல சுத்தமா போயிருது. ஏண்டி அவளும் ஒரு பொண்ணு தானே, அவ வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு ஏண்டி இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ள, நல்லா இருக்கு, ஏன் புள்ளைய நீங்க துரத்து விட்டு போட்டு இன்னொரு புள்ள கூட ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்க, ஏன் புள்ள மட்டும் அழுதுட்டு இருக்கணுமோ அப்படின்னு சொல்லவும், என்னமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல. யாரு அந்த அஞ்சலி, யாருடா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. இடையில பார்த்தா நம்ம கோமதிக்கும் பாக்கியதுக்கு பயங்கர சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கோமதி நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி கோமதிய கூட்டிட்டு வர்றாரு. கோமதி ஒரே ஷாக்கா பாக்குறாங்க. என் வீட்டுக்காரர் என் கூட பேசிட்டாரே அப்படின்னு சந்தோஷம் ஒரு பக்கம், கோமதிக்கு இன்னொரு பக்கம். இருந்தாலும் அந்த பாக்கியத்தை விட்டுட்டு வர்றா அப்படின்னு சொல்லி ஃபீலு பாக்கியத்தை கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு, என் புருஷன் என்கிட்ட பேசிட்டா இருந்தா நான் பேசாம உன்னை விட்டுட்டு போறேன், இல்லைன்னா உண்டுலேன்னு உன்னை பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இல்லைங்க வா முதல்ல நீயா அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. டே சரவணா, யார் அந்த புள்ள அஞ்சலி, என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா அப்படின்னு சொல்லவும், அதை நான் சொல்றேங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஆனா அவரு சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. டே சரவணா சொல்றா அப்படிங்கும். ஏங்க அதாங்க பேசிட்டீங்களா, விடுங்க நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. கோமதியும் அப்பா அது வந்து என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம வேண்டான்னு சொன்னோம்ல இவங்க விரும்புற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தாங்க அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்றாங்க. அப்படியாடா அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். ஆமாப்பா அவளுக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த புள்ளைய உனக்கு பிடிச்சிருக்காடா அப்படிங்கும். சச்சா அப்படிலாம் இல்லப்பா, அதெல்லாம் இல்ல, அவ பேசுனா அவ கூட இருந்தா மனசு நிம்மதியா இருக்குதுப்பா, இந்த விஷயம்லாம் எல்லாமே மறந்து போய் ஏதோ வேற ஒரு உலகத்துல இருக்க மாதிரி சந்தோஷமா இருக்குதுப்பா, அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்க. அதுக்கு பேருதான் காதல்னு சொல்லுவாங்க அப்படின்னு முணுமுணுத்துட்டு இருக்கிறாங்க. என்னடா உங்க பிரச்சனையில அந்த பிள்ளையோட வாழ்க்கையை இழுத்து விட்டுட்டீங்களே அப்படின்னு புடிச்சு திட்டிட்டு இருக்காரு பாண்டியன். அதுக்கப்புறம் அஞ்சலி கிட்ட போய் கோமதி சரவணன் எல்லாரும் பேசுறாங்க. நான் வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு மாதிரி அஞ்சலியும் சொல்லிடுறாங்க. ஆனா இது எங்க வீட்டுக்கு தெரிய வேண்டாம்னு அஞ்சலி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நாளுக்கு அப்புறம் கேஸ் ஹியரிங்க்கு வருது. சரவணன் மயிலு கேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கோர்ட்ல மயிலு தரப்பு வக்கீல் சொல்றாரு, அஞ்சலி இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு கேளுங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்ல, சரவணன் தரப்பு வக்கீல் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேக்குறாரு ஜட்ஜு, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கும். அஞ்சலி கூட்டிட்டு வந்திருக்கோம் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணை கூண்டுல வந்து ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலியும் வந்து கூண்டுல ஏறுறாங்க. நீ யாருமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சரவணனோட
ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல யுவர் ஆனர், பொய் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு இருந்தாங்க யுவர் ஆனர். நான் அதை பார்த்து இந்த வீடியோ தான் எடுத்திருக்கேன் யுவர் ஆனர். நான் அதை போய் கேட்டதுக்கு என்ன அடிக்க வேற வந்துட்டாரு யுவர் ஆனர் அப்படின்னு மயிலு ஒரு பக்கம் பேச, அதை கேட்ட ஜட்ஜு, அதாம நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள ஏமா அவசரப்படுற? உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன உறவுமா அப்படின்னு கேட்கவும், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, எங்களுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். நான் இப்போ டிவோர்ஸ் ஆகி வந்திருக்கனால சரவணோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தனால இப்பதான் நான் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சரவணன் இப்போ மனசு கஷ்டத்துல இருக்கறனால நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இன்னொருத்தனோட புருஷன் கூட நீ எதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு பாக்கியம் பயங்கர சத்தமா கேக்குறாங்க. ஏமா, இங்க நான் ஜட்ஜா நீ ஜட்ஜாமா? நீ பாட்டுல என்ன காட்டுக்கத்தான் இந்த கத்திக்கிட்டு இருக்கிற? நம்மோட புருஷன் யாரு அப்படின்னு கேட்கும். யுவர் ஆனர், நான் தாங்க அப்படிங்க. எப்படி இந்த பொம்பளை வச்சு சமாளிக்கிற? அப்பா பாப்பாப்பா, யோ இந்த பொம்பளை எல்லாம் எனக்கு சம்சாரமா வந்திருந்தது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜு. ஜட்ஜையா, என் விஷயத்த பேசுனது போதும், அங்க கேளுங்க ஜட்ஜையா அப்படின்னு சொல்லவும், அம்மா ஜட்ஜு கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு டவாலி. அப்புறம் மத்த வக்கீலாம் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேசாம அமைதியா உட்காந்துக்கிறாங்க பாக்கியம். அதுக்குள்ள நம்ம ராஜி, மீனா, செந்திலு, கதிரு எல்லாரும் வர்றாங்க. இதுக்குள்ள கதிரு, செந்திலு எல்லாத்துக்கிட்டையும் அஞ்சலிய பத்தி மீனா, ராஜி எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. பாண்டியனும் கூட தான் வந்திருக்காரு. பாண்டியனுக்கு இப்ப மனசுல என்னன்னா, பாண்டியன் அமைச்சு கொடுத்தாருல சரவணனுக்கு லைஃப், அதுதான் இப்படி ஆயிடுச்சு. சரவணன் வாழ்க்கைய அவனே அமைச்சுக்கிட்டாலும் சந்தோஷம் தான், அவன் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாரு பாண்டியனும். மயிலோட வக்கீல் இருக்காருல்ல, அவரு அஞ்சலி கிட்ட சில பல கேள்வி எல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதை ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே, கேள்வி கேளுங்கன்னு ஜட்ஜும் சொல்லிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கும் சரவணனுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, அதைத்தான் எத்தனை வருஷம் பழக்கம்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், நாங்க படிக்கிறப்பல இருந்து பழக்கம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா சொல்றாங்களா. சரி, இப்போ நீங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கீங்களே, அந்த உறவுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னோனேவே எல்லாத்துக்குமே செம்ம கடுப்பாகுது. என்னங்க சார் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் கூட கலங்காம அஞ்சலி பதில் சொல்றாங்க. இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளி உலகத்துக்கு ஓகே, நீங்க ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. வக்கீலும் இதை கேட்டோன்னேவே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அஞ்சலி, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் கோர்ட்ல இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லவும், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தரப்பு வக்கீல் சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா தப்பு தப்பா இவங்க தான் பேசுறாங்க, இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜட்ஜு சொல்றாரு, ஏன்பா இந்த பொண்ணுகிட்ட இந்த கேள்வி எல்லாம் எதுக்கு அப்படிங்கோ. யுவர் ஆனர், பதில் இருக்கு யுவர் ஆனர், நான் கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்லுமா கேள். சொல்றதை கேட்டுட்டு ஜட்ஜும் ஓகே சரி கேள்வி கேளுன்னு சொல்லிடுறாரு. சொல்லுங்கம்மா அஞ்சலி, உங்களுக்கும் சரவணனுக்கும் எத்தனை வருஷமா கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு. கள்ள தொடர்புல எனக்கும் சரவணனுக்கும் இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லும் போதே பயங்கர கோபம் வந்துருது சரவணனுக்கு. சரவணன் எழுதிருச்சாரு. ஜட்ஜு கிட்ட சொல்றாரு, யுவர் ஆனர், இவரு தப்பு தப்பா எல்லைய மீறி ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னு நினைக்காம பேசிட்டு இருக்காரு யுவர் ஆனர், இப்படி பேச வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, சார் நான் சில பல உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா இப்படித்தான் பேசி ஆகணும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் அப்படின்னு ஜட்ஜும் சொல்லிடுறாரு. மறுபடியும் திருப்பியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லுங்கம்மா, உங்களுக்கும் சரவணனுக்கும் எத்தனை வருஷமா கள்ளக்காதல்ல தொடர்புல இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் தொடர்புல இருக்கிறனாலதான் உங்க புருஷன் டிவோர்ஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு கேட்கும்போது, போதும் நிறுத்துங்க அப்படின்னு பயங்கர சத்தம் போடுறாங்க அஞ்சலி. மீனா, ராஜி, கோமதி, பாண்டியன் முதல் கொண்டு ஏன் இந்த புள்ளகிட்ட இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு செம்ம கடுப்பாகிறாங்க எல்லாருமே. செந்தில் சொல்றாரு, ஆனா இவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்க கத்துரு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு இந்த மயிலோட அம்மாவையும் மயிலையும் புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கதிர் சொல்ற, ஆமாண்ணே பாருங்க பாவம், அவங்க ரொம்ப நொந்து போயிட்டாங்க அப்படின்னு கதிரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சரவணன் எழுந்திருக்கிறாரு. யுவர் ஆனர், நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்றாரு. இத பத்தி நான் உங்களுக்கு விளக்குற யுவர் ஆனர் அப்படின்னு சொன்னோடனே, சரி வாங்க நீங்களும் வந்து கூண்டுல ஏறுங்க அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி நிக்கிற அதே கூண்டுல வந்து சரவணனும் ஏறி நிக்கிறாரு. யுவர் ஆனர், நான் இப்ப சொல்றேன், இத்தனை நாளா எனக்கும் இந்த அஞ்சலிக்கு எந்த தொடர்பும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஆனா அஞ்சலி, சாரி அஞ்சலி, இத நான் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன், உனக்கு இஷ்டம்னா ஓகே, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு, யுவர் ஆனர் இத்தனை பேத்து முன்னாடி சொல்றேன், மயிலு மாதிரிலாம் இல்ல யுவர் ஆனர், இவ ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்ல பொண்ணு யுவர் ஆனர், இது வரைக்கும் எனக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, வெறும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும்தான் இருந்தோம். ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன்,
அஞ்சலிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா, அஞ்சலி என்னோட ஒய்ஃப் ஆக போறா. மயிலு எனக்கு வேண்டாம். அஞ்சலியத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க. நான் அஞ்சலிய விரும்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இத பார்த்தோன்னே அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது அஞ்சலிக்கு. எஸ், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி மீனா, ராஜி, கோமதி எல்லாரும் ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. என்ன இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. செந்திலுக்கும் கதிருக்கும் சூப்பர் போ, அண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணே ஒய்ஃபா வர போறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டியன் சரவணனை சொன்னதை பார்த்துட்டு சரவணனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சதுன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு அவரும் நினைக்க ஆரம்பிச்சுறாரு. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜி சொல்றாரு, என்னப்பா நடக்குதுங்க, இங்க டிவோர்ஸ் பண்ண வந்தீங்கன்னா கல்யாணம் பண்ண வந்தீங்களா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சரவணன் சொல்றாங்க, யுவர் ஆனர், என் மனைவி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, சாதாரணமா நானும் அஞ்சலியும் பழகிட்டு இருந்த எங்களவே எப்படி ஜோடிச்சு இவங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. யுவர் ஆனர், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க கொடுத்த வீடியோல நானும் இந்த அஞ்சலியும் ஏதாச்சும் தப்பா நடந்துகிட்டு இருக்கோமா, அத முதல்ல சொல்லுங்க. அதே மாதிரி அவளை தப்பா ஏதாச்சும் ஒரு டச் பண்ணிருக்கனா, இல்ல எனக்கும் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல, அது மாதிரி வீடியோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, எல்லாமே கண்ணியமான வீடியோவா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா யுவர் ஆனர், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த வித தொடர்பும் இல்ல. இத்தனை நாள் இல்ல, ஆனா இனிமேல் இவ என் மனைவியாக போற பொண்ணு, அதனால எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க அப்படின்னு அவரே வாதாட ஆரம்பிச்சிடுறாரு. சரவணன் இத பார்த்த மயிலி சொல்றாங்க, இல்ல இல்ல வேணாம், எனக்கு மாமா வேணும், அவர் கூட நான் தான் வாழணும் அப்படின்னு சொல்லவும் ஜட்ஜு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏமா பழிய பூரா அந்த ஆள் மேல தூக்கி போடுறீங்க, அவன் கெட்டவன்னு சொல்றீங்க, அவங்க வீட்டுல பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க, உன் புருஷனை தனியா கூட்டிட்டு போய் வாழணும்னு இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ உன் புருஷனே வேற ஒரு பொண்ணு மேல விருப்பம் இருக்கு, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இன்னி அந்த ஆள் கூட வாழ்றது உனக்கு சரியா இருக்காதுமா, பேசாம டிவோர்ஸ் பண்ணிரு. இல்ல யுவர் ஆனர், எனக்கு என் மாமா வேணும், என் மாமா கூட தான் வாழணும், அவர் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது அப்படின்னு மயிலு சொல்றாங்க. ஆனா சரவணன் சொல்றாரு, இனிமேல் அந்த மயிலு கூட நான் வாழ முடியாது யுவர் ஆனர், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, அதுவும் இன்னைக்கே கொடுத்துருங்க, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்க்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசுறது எல்லாத்தையும், இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு ஜட்ஜு சொல்றாரு, ஆமா எல்லாம் கணக்கு போட்டு பார்த்ததுல சரவணனுக்கு தங்கமயில கொஞ்சம் கூட பிடிக்கல. தங்கமயில அந்த வீட்டுக்கு போனா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டாங்கன்னு தனி கொடுத்தன வைக்க சொன்னீங்க. ஆனா தனி கொடுத்தன வச்சாலும் சரவணனும் தங்கமயிலும் ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டாங்க. சரவணன் சந்தோஷமா வாழவும் விட மாட்டாரு தங்கமயில. எதுக்குமா இந்த பிரச்சனை, ரெண்டு பேர்த்தையும் பேசாம தனியா பிரிச்சு விட்டா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா வாழட்டும், அதனால நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதி சொல்றாங்க, பாரு அவன் நமக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லி அந்த வீடியோவை கொண்டு போய் கொடுத்தா கடைசியில நமக்கு நல்லது அமைஞ்சு இந்த மயிலுக்கே ஆப்பா மயிலே வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இப்போ தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் இப்போ டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லி பேப்பர்ல எழுதி டிவோர்ஸ கொடுத்துறாரு ஜட்ஜு. இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. தங்கமயிலு இல்ல முடியவே முடியாது, என் மாமா கூட தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல வேற பாக்கியம் நம்ம ஜட்ஜவே திட்ட ஆரம்பிச்சுறாங்க, யோ நீ எல்லாம் என்னையா மனுஷன், அவன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு புள்ள கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறா, நீ என்னடானா அவனுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லவும், அவன் இவங்கிற பேச்செல்லாம் இங்க இருக்க கூடாது, இதுக்கு மேல ஏதாச்சும் தப்பா பேசுறீங்கன்னா கோர்ட்டையும் ஜட்ஜையும் அவமானப்படுத்துனீங்கன்னு சொல்லி அபராதம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சொல்றாரு. ஐயோ நம்ம கிட்ட வேற காசு இல்ல, இதுக்கு மேல பேசி என்ன பண்றது, வாடி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி தரன்னு பொடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாங்க தங்கமயில. இல்ல வர முடியாது, என் மாமா கூட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரவணனும் அப்புறம் அஞ்சலி ரெண்டு பேரும் வர்றாங்க. சரவணா அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க. கோமதி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட ராஜியும் மீனாவும் சொல்றாங்க. சரவணன் பாண்டியன் கிட்ட, அப்பா நான் சொன்னது அப்படின்னு சொல்லவும், டேய் நீ கரெக்டா தான்டா சொல்லியிருக்க, உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நீ வாழணும்டா, நீ சந்தோஷமா இருக்கணும், அது எனக்கு போதும்டா அப்படின்னு சொல்லும் போது அப்பா அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறாரு சரவணன். அதுக்கப்புறம் அஞ்சலி கிட்ட, சாரி அஞ்சலி உங்ககிட்ட நான் இதை கேட்காமே சொல்லிட்டேன், உனக்கு இதுல விருப்பம் தானே அப்படின்னு சொல்லவும் கண் கலங்குறாங்க அஞ்சலி. இதை என்கிட்ட கேட்கலாமா, முதல்ல இருந்தே உன் கூட வாழணும் தான் சரவணா எனக்கு விருப்பமே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. கோமதியை போய் கட்டி
கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கண் கலங்கி ஆனந்த கண்ணீரோட அப்படி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் நீ என் மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா மயிலு வர்றாங்க. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் மாமா என்ன ஏத்துக்குங்க விட்டுறாதீங்க அப்படின்னு மயிலு சொல்லவும் அதுக்கு சரவணன் சொல்றாரு, என்னோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் பத்தாதா, ஏன் அஞ்சலோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு கோர்ட்டு வரைக்கும் அவளை இழுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லும் போதே கோமதி சொல்றாங்க, நீ கோர்ட்டு வழியில அந்த வீடியோவை கொண்டு வந்தது எங்களுக்கு சாதகமா போச்சு. எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம அஞ்சலியும் சரவணனையும் ஒன்னா சேர்த்ததுக்கு ஈஸியா வழி பண்ணி கொடுத்துட்ட நீயே, உனக்கு நீயே ஆப்ப வச்சுக்கிட்டியா மயிலே அப்படின்னு கேக்குறாங்க. கோமதி அத்த அப்படி பேசாதீங்க அத்த, மாமா ப்ளீஸ் மாமா இவளெல்லாம் விட்டுருங்க மாமா, நான் தான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பேன் மாமா, அவெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லவும், எது நீங்க தான் கரெக்டா இருப்பீங்களா, நல்லா இருக்குக்கா நீங்க சொல்றது, அஞ்சலி பாவம் அவங்கள கோர்ட்டு வரலும் இழுத்து என்னென்ன கேள்வி உங்க வக்கீல் கேட்க வச்சு ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்ணீங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கக்கா அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்ப பாக்கியம் வர்றாங்க. ஓஹோ புதுசா ஒருத்தி கூட சேர்த்திட்டீங்களோ, விடமாட்டேன், இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணா விடமாட்டேன், என்ன ஆனாலும் சரி ஹைகோர்ட்ல போயினாச்சு இந்த டிவோர்ஸ ரத்து பண்ணி என் புள்ளைய உங்க பையன் கூட வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லவும், அதையும் பார்க்கலாம் போ போ அப்படின்னு கோமதி சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, இங்க பாருங்க இனிமேல் எங்க குடும்பத்துல எந்த விஷயத்திலயுமே தலையிடாதீங்க, உங்க பொண்ணை நீங்களே வச்சு சந்தோஷமா வாழுங்க, என் பையனோட வாழ்க்கையில இருந்து எப்படியோ கடவுள் புண்ணியத்துல விலக்கி வச்சுட்டாங்க உங்க பொண்ணை, என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் இப்ப டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித தொடர்புமே இல்ல, தயவு செய்து சண்டை போடாம போங்க அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்களா, என்ன சண்டை எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுறாங்க. செம்ம கடுப்புல பாக்கியம் போறாங்க. அம்மா இல்லம்மா நான் மாமா கிட்ட பேசி எப்படியாச்சும் வாழ்றதுக்கு பாக்குறேன் அப்படிங்கவும், ஏய் நீ முதல்ல வாடி, என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நடத்த விடவே மாட்டேன், நீ வா பாத்துக்கலாண்டி அப்படின்னு மயில கூப்பிட்டு அங்கிருந்து பாக்கியம் கிளம்பிடுறாரு. மாணிக்கமும் பாத்தீங்கன்னா வா மயிலு போலாம் வீட்டுல போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் அஞ்சலியை பாக்குறாரு. அம்மா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பார்த்து பேசணுமா உங்க 2 பேத்து கல்யாணத்தை பத்தியும் அப்படின்னு சொல்லவும், அஞ்சலி சொல்றாங்க, எங்க வீட்டுல கண்டிப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அங்கிள், ஏன்னா நாங்க 2 பேரும் முதல்ல லவ் பண்ணதும் தெரியும், கண்டிப்பா வந்து பேசுங்க அங்கிள், கண்டிப்பா எங்க வீட்லயும் ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு அஞ்சலியும் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமே இப்போ செம்ம ஹாப்பி. நம்ம கோமதி தான் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சரவணன் வாழ்க்கை சூப்பரா வந்துருச்சு, அஞ்சலி சரவணனை நல்லா பாத்துக்குவா அப்படிங்கிற நம்பிக்கை கோமதிக்கு வந்துடுது. அப்பாடா எப்படியோ சரவணனுக்கு டிவோர்ஸும் கிடைச்சிருச்சு, ஒரு வழியா அஞ்சலியும் சரவணன் கூட சேர்ந்துட்டா, சரவணன் விரும்பின பொண்ணே மறுபடியும் திருப்பி கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் ஆமாத்தா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரவணனுக்கும் ஒரே ஹாப்பி தான், அஞ்சலி ரொம்ப ரொம்ப சரவணனுக்கு பிடிச்ச பொண்ணு, சோ அஞ்சலி கூட வாழ்றதுக்கு சரவணனுக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்படித்தான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.